பேக்கிங் ஜேர்னியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லைங்க. பார்த்த பண்ண கேக் எப்படி ஆயிடுச்சுன்னு நீங்களே பாருங்களேன். நாங்கள் வந்து டெலிவரி கொடுக்குறதுக்காக போயிருந்தோங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காலவாசல் கிட்ட வந்து ரொம்ப டிராஃபிக்காகவே இருந்துச்சு. மெதுவாக தாங்க போய்க்கிருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன சேர் ஆட்டோ வந்து சடன் பிரேக்கை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து பின்னாடி ஒரு 2 kgல வந்து கேக் வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் தாங்க முன்னாடி வந்து இந்த 2 கேக்குமே வந்து ஸ்விக்கி பேக்குள்ளே போட்டு வச்சிருந்தாங்க. சடன் பிரேக் போட்டோன்னே அந்த பேக் வந்து அப்படியே முன்னாடி போய் உருண்டுருச்சு. ஒரு நிமிஷம் உயிரே நின்று போச்சுங்க. அவ்வளோ ரொம்ப கோவம் வந்துச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த நிமிஷம். அவன் பாட்டுக்கு முன்னாடி சடன் பிரேக் போட்டு இந்த பேக் ஓடுறது தெரியுது. அதை பார்த்துட்டு கூட அவங்க கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பேக்கை எடுத்து கூட தரலங்க. கடைசியில் அந்த பேக் நாங்கள் பைக்கை போய் நிப்பாட்டிட்டு அப்படி எடுத்துட்டு வந்து எங்களுக்கு பின்னாடி வந்து நல்ல வேலை கடவுளோட இதுதாங்க. ஒரு கார் வந்து வேமா வந்து எங்க பின்னாடியே வந்து பக்கத்துலேயே வந்து கரெக்டாக நல்ல வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு நல்ல நேரமாக இருந்திருக்கும் போல அப்படி ஸ்டாப் பண்ணாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் படபடன்னு வந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. கேக் போனால் கூட பரவாயில்ல, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க செய்யறது. பெரிய கேக்கை மட்டும் அப்புறம் டெலிவரி பண்ணிட்டு இந்த கேக்கை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். கஸ்டமர் கிட்ட வந்து 2 hours மட்டும் டைம் கேட்டு திருப்பி போய் செஞ்சு கொடுத்தேங்க.